கிறிஸ்துக்கள் அன்பான கலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இந்த நாளிலும் கூட இயேசுவின் இனிதான நாமத்துல உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கு. இயேசுவின் புண்ணிய நாமத்துல வாழ்த்துக்கள் கூறுகிறேன். இன்னைக்கு நமக்கு வருகிற வாக்குத்தத்தத்தின் செய்தி எங்கிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 15வது வசனம். அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் அவர் உபதேசித்து எல்லோராலும் புகழப்பட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. எல்லோராலும் புகழப்பட்டார் அப்படின்னு சொன்ன உடனே இது சுவிசேஷத்துல இருக்கிறதுனால இது யாரை குறித்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறது. ஏன் எல்லாராலும் புகழப்பட்டார், அது எந்த இடத்துல புகழப்பட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஏன்னு சொன்னீங்கன்னா, ஆண்டவர் அவருடைய ஊழியத்தை எங்கே தொடங்கினார் அப்படின்னு சொன்னா கலிலேயாவில் தொடங்கினார். ஏன் கலிலேயா நாட்டில் அவர் தொடங்கினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அது ஒரு சிறு நகரம்தான். அங்கே 204 சிறு நகரங்கள் இருந்துச்சு. அந்த கலிலேயாவில் எத்தனைன்னா 204 சிறு நகரங்கள் இருந்தது. ஒவ்வொரு நகரிலும் சுமார் 15,000 மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா வசித்து வந்தார்கள். கலிலேயா சிறிய இடமானா இருந்தாலும் கூட அங்கே என்ன செஞ்சிச்சுன்னா 30 லட்சம் மக்கள் வாழ்ந்தார்கள். 24 நகரத்தில் எத்தனை மக்கள்னா 34 லட்சம் மக்கள் வாழ்ந்தனர். அது மிகவும் செழிப்பான ஒரு இடம். அங்கே என்னச்சுன்னா மக்கள் எல்லாத்துக்கும் செவி கொடுப்பாங்க. மிகவும் என்னச்சுன்னா அங்கே ஏதாவது ஒரு காரியம் நடக்குதுன்னா அதுக்கு செவி கொடுத்து கேட்பாங்க. அதனுடைய என்ன காரியம்னு சொல்லி ஆராய்வாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப செழிப்பான இடம்னா அங்கே காய்கறிகள், பழ வகைகள் அதெல்லாம் ரொம்ப அழகாக அல்லது அதிகமாக அங்கே கிடைக்கும். மக்கள் அதிகமாக பயன்படுத்தி வந்தாங்க. அதனால தான் அந்த நாட்டில் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு புரட்சிகரமான வாழ்க்கை வாழ்வதில் அவங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அதனால தான் ஏசப்பா அங்கே போய் அவர் சொல்லுகிற வார்த்தையை அவங்க ரொம்ப அழகாக கேட்டாங்க. அவங்க கேட்கறது மாத்திரம் இல்லை, அவங்க என்ன செஞ்சாங்க, செவி கொடுத்து விசுவாசிக்க ஆரம்பித்தாங்க. அதனால தான் ஆண்டவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய ஊழியத்தில் அநேக நாட்கள் அங்கே செஞ்சாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாசரேத்தில் அப்படி இல்லை. அவர் பிறந்த ஊரில் என்ன இல்லை, அப்படி இல்லை. ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன இல்லை, நம்பிக்கை இல்லை. ஏன்னு சொன்னால் அவர் அவங்க கூடயே என்ன செஞ்சார், இருந்தார். இவர் தச்சன் மகன் அல்லவா அப்படின்ட்டு அவங்கெல்லாம் சொல்லுவாங்க. அதனால் அவங்க அங்கே நிறைய அற்புதங்கள் செய்யலாம். ஆனால் கலிலேயாவில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். புறஜாதிகள் மத்தியில் தேவன் அற்புதங்கள் நிறைய செய்திருக்கிறாங்க, நிறைய பேருக்கு உதவி செய்திருக்கிறாங்க, அந்த மாதிரியான காரியங்கள். பட் அங்கே எங்கே இல்லை, நாசரேத்தில் இல்லை. ஏன்னு சொன்னால் நாசரேத் மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவங்க அப்படி ஏற்றுக்கொள்ளாததுனால ஏன் ஒரு காரியம்னு சொன்னால் யூதர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் புரஜாதியார்கள் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். அவருடைய வார்த்தைகளை கேட்க ரொம்ப ஆவலாக காத்திருந்தார்கள். ஏன்னு சொன்னால் அந்த யூதர்கள் ஏற்கனவே யாரெல்லாம் பார்த்துருக்குறாங்க, எலியா, எலிசா, இவங்க தீர்க்கதரிசிகள்லாம் பார்த்துறதுனால இவரை தீர்க்கதரிசின்னு சொல்லும்போது அவங்களால என்ன செய்ய முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசி அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. இப்படி அவங்க என்ன செஞ்சுங்கன்னா புரஜாதிகள் அவரை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார்கள். ஏன்னு சொன்னால் அநேகருக்கு அவர் சுகம் அளித்தார். அநேகருடைய வியாதிகள் என்ன செஞ்சிச்சு, அவருடைய வார்த்தை மூலமாக என்ன செஞ்சு நிவர்த்தி செய்யப்பட்டது. அவர் அநேகருக்கு என்ன செஞ்சார், உணவுகள் கொடுத்தாரு. இந்த மாதிரி நிறைய காரியங்கள் அவர் செஞ்சதுனால புரஜாதிகள் அவரை ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் அவருடைய சொந்த ஜனம் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ பிரியமானவர்களே, நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையை நினச்சி பாருங்க. ஆண்டவர் எவ்வளோ நன்மையான காரியங்கள்லாம் நமக்கு செய்திருக்கிறாங்க. நம்ம பார்த்து ஆண்டவர் நமக்கு செய்வதற்கு நம்ம நிஜமாவே நம்ம தகுதி இல்லாதவர்கள். ஆனாலும் ஆண்டவர் நமக்கு போதுமானவராக இருந்து எல்லா காரியத்தையும் நமக்கு அவர் செய்கிறாங்க. ஆனால் நாம் யாரை போல இருக்கிறோம், நாசரேத் ஊராரை போல இருக்கிறோமா, நம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி நம்பாதவர்களாக இருக்கிறோமா, அல்லது கலிலேயா மக்கள் போல, அல்லது புறஜாதிகள் மக்கள் யாரெல்லாம் அவர் ஆண்டவர் எங்கெல்லாம் ஊழியம் செய்ய போனாரோ அந்த இடத்துல எப்படி ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொண்டு அவர் மேல் விசுவாசம் வைத்து அவர் மேலே நம்பிக்கை வைத்து அவர் பின்தொடர்ந்தாங்க. அவருடைய சீஷர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இன்றைக்கி உங்களே என்ன அழைத்தாருன்னு சொன்னால் நம்ம நிறைய யோசனைகள் நமக்கு வரும். ஆனால் அவங்களாம் என்ன செஞ்சாங்க, தங்கள் வலைகளை விட்டு உடனே அவரை பின் சென்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்பேற்பட்ட மக்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் ஆண்டவருக்காக என்ன அநேக ஊழியங்கள் செய்து ஆண்டவருடைய நாமத்தை என்ன செஞ்சாங்களோ அவங்கெல்லாம் உயர்த்தினாங்க. எப்படி இயேசுவானவர் தன் வந்த வேலையில் பிதா தன்னை அனுப்பினது காரியத்தில் எவ்வளோ காரியங்களை செய்து அவர் பிதாவின் நாமத்தை மகிமைப்படுத்தினாரோ அதே போல் நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? புரஜாதிகள் போல அவர் பின்தொடர்களாக இருக்கிறோமா, விசுவாசிகளாக இருக்கிறோமா, இல்லை நாசரேத் ஊரார் போல இவரை பற்றி எனக்கு தெரியும்,
இவர் எங்களுக்கு இவ்வளோ எங்கள் கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்களாம் அவரை நிராகரித்தது போல ஊழிய வாழ்க்கையில் என்ற வாழ்க்கையிலும் நம்ம நிராகரிக்கிறோமா என்ன அப்படின்னு சொன்னால் அன்றாட வாழ்க்கையில் நாம் தேவனை எப்படி பிரதிபலிக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஆண்டவருடைய நாமத்துக்கு நம்ம எப்படி பிரதிபலிக்கிறோம், அவருடைய நாமத்துக்கு நம்ம எப்படி அவர் பாருங்க, ஆண்டவர் பேசும்பொழுது அவருடைய புகழ் எங்கும் பரவிருச்சார். கலிலேயில் அவர் செய்த காரியங்கள் எல்லாம் எல்லா இடத்துக்கும் போகுது. எல்லாரும் என்ன செய்யறாங்க, நம்புறாங்க. ஆனா யார் நம்பல? சொந்த ஜனங்கள், யூத ஜனங்கள், நாசத்தார் யாருமே அவங்க நம்பல. அதே போல நீங்களும் நானும் செய்கிற காரியங்கள் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவர்களாக இருக்கதா அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் யோசிக்க வேண்டும். ஆண்டவரத்துல நம்ம என்ன செய்யணுமா, ஜெபமா அப்படின்னு நம்ம ஆண்டவரத்துல கேட்கணும். ஆண்டவரே, அன்புள்ள ஆண்டவரே, எங்களுடைய ஜீவியத்தில் உன்னுடைய நாமம் ஓங்குவதாக என்று எங்களை என்ன செய்யுங்க, நீங்க ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஆண்டவரத்துல கேட்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம வெளியே வேலைக்கு புறப்பட்டு போகும்பொழுதோ அல்லது வேறு காரியங்களாக நம்ம செல்லும் பொழுதோ, ஆண்டவரே நான் போகும்பொழுது வெளியில இருக்கும் பொழுது என்னை காண்கிறவர்கள் உண்மை காணும்படியாக எங்களுடைய நடக்கைகள், எங்களுடைய வார்த்தைகள், எங்களுடைய செயல்கள் அநேகருக்கு எப்படி இருக்கணுமோ புரோஜனமுள்ளதாக இருக்கணும். எங்கேயும் சண்டை போடாதபடிக்கு நம்ம எப்படி எல்லா இடத்துலையும் தாழ்மையோடு ஒரு பொறுமையான ஒரு பிரதித்தரத்தோடு நம்ம காரியங்களை செய்யத்தக்கதான பலத்தை தரணும். இப்போ நம்ம வாழ்கிற காலம் அப்படிப்பட்ட காலம் இல்லை. டைமு எல்லாரும் என்னது அவசரமாக ஓடிக்கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு சின்ன காரியம் வந்தால் கூட ஃபர்ஸ்ட் என்ன தான் வரணும், கோபம் தான் வரணும் இல்லை. அதெல்லாம் இல்லாதபடிக்கு ஆண்டவர் அவருடைய சொந்த ஜனங்களை அவ்வளோ விருத்தாலும் கூட அவருடைய பணியில் அவர் என்ன செய்யலை, ஒரு நாளும் பின்வாங்காதபடிக்கு தொடர்ந்து அவர் தந்த நோக்கத்தின்படி என்ன செஞ்சார், ஊழியம் செய்தார். அதே போல் நீங்களும் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நம்ம பொறுமையோடு ஓடுவதற்கு தேவ பலத்தை நாம் பெற்றுக்கொள்ளும். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டோடைய நாம மகிமைப்பட நாம் என்ன செய்யணும், ஆண்டத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். ஜெபம் செய்வோமா? கிருபையும் இரக்கம் நிறைந்த தகப்பனே, ஆண்டவரே, நீர் இந்த உலகத்திற்கு நீர் வந்த காரியத்தை நிறைவேற்றும் அளவும் ஆண்டவரே, நீர் வாழ்ந்த வாழ்க்கையை பார்க்கும்பொழுது கர்த்தாவே, உம்முடைய பரம பிதாவை நீர் பிரதிபலித்து அவருடைய நாமம் புகழ் எங்கும் பரவத்தக்கதாக உங்களுடைய ஜீவம் இருந்தது போல ஆண்டவரே, பாவிகளாகி எங்களை நீர் தேர்ந்தெடுத்திருக்கிறீர். நாங்களும் உண்மை அப்பா பிதா என்று அழைக்கிறது போல ஆண்டவரே, எங்களிடத்திலும் உங்களுடைய குணங்கள் வெளிப்பட உங்களுடைய நாமம் எங்கள் நிமித்தம் புகழாக இருக்க நீ கிருபை செய்யுங்க சாமி. நாங்கள் பாவிகள் கர்த்தாவே, எங்களுடைய பாவங்களை மன்னித்து உங்களுடைய ராஜ்யம் வரும்பொழுது ஆண்டவரே, நாங்கள் ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு அந்த நித்திய ராஜ்யத்தில் உம்மோடு கூட நித்தியமாக வாழ்வதற்கான பெரிய சாக்கியத்தை பாவிகளாக எங்களுக்கு தர வேண்டுமா? இயேசுவின் புண்ணிய நாமத்தில் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.